குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சென்னையிலேருந்து தாஜ்மஹால் வரைக்கும் வந்திருக்கோம். உங்களுக்கு பின்னாடி தெரியும் தாஜ்மஹால் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து சென்னையிலேருந்து தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் வந்து சண்டே நைட்டு 10 மணிக்கு கிளம்புனேன். டியூஸ்டே மார்னிங் வந்து கரெக்டாக 3:30க்கு இங்கே வந்திருந்தேன். நான் வந்து சென்னை டு நியூ டெல்லி டிக்கெட் போட்டுட்டு நியூ டெல்லியிலேருந்து மறுபடியும் ஆக்ரா வர்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு பிளான் போட்டிருந்தேன். ஏன்னா வந்து சென்னையிலேருந்து வர்ற ட்ரெயின் எல்லாம் ஆக்ராவை தாண்டி தான் போகணும்னு எனக்கு தெரியாது. டிக்கெட் எடுக்கும்போது நான் வந்து தெரியாமல் எடுத்துட்டேன். ஸோ நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆன் த வேலை வரும்போது ஒரு டெல்லி நண்பர் ஒரு ஆள் எனக்கு பழக்கமானார். அவர்கிட்ட நான் கேட்டதுக்கப்புறம் ஆமாம் இந்த வண்டி வந்து ஆக்ராவை தாண்டி தான் போகணும்னு சொன்னாங்க. உடனே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டெல்லி ரீச் ஆகிட்டு டெல்லி ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து டெல்லியிலேருந்து ஆக்ரா வரைக்கும் டிக்கெட் போட்டிருந்தேன். அந்த டிக்கெட்டை உடனே கேன்சல் பண்ணேன். ஸோ 165 ருபீஸ் என்னமோ ஸ்லீப்பரில் போட்டிருந்தேன். டிக்கெட்டு ரீஃபண்ட் பண்ணேன். 24 மணி நேரம் முன்னாடி தான் நான் கேன்சல் பண்ணேன். அது எனக்கு 25 ருபீஸ் தான் ரீஃபண்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா, டெல்லியிலேருந்து நீங்கள் ஆக்ரா வர்றீங்க அப்படியே இருந்ததாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெல்லி போய்ட்டு இங்கே வரணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் டெல்லி வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கரெக்டாக 6 o'clock ஓப்பன் சொல்லி போட்டிருந்தாங்க. 6 o'clock கிடையாது, 5 o'clockலேயே ஓப்பன் ஆயிடுது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் கேட்டகரியில் உங்களுக்கு டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 50 ரூபா வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கும், அப்புறம் வந்து அந்த தாஜ்மஹால் இருக்குது பார்த்திங்களா, அதை சுற்றி பார்க்குறதுக்கும் மட்டும்தான். உள்ளே போகிறதுக்கு அலௌடு கிடையாது. 250 ருபீஸ் கட்டினா வந்து இந்தியனுக்கு வந்து 250 ருபீஸ் கொடுத்தா உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அங்கே வந்து செக் பாயிண்ட்டு வச்சுருக்காங்க. நான் வீடியோலாம் என்னோடய சேனலில் வந்து கிளிப்பாக போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுடுங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுது. தாஜ்மஹால் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஸ்டேட்டும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தாஜ்மஹால் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இப்படியே உள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வந்து தாஜ்மஹாலை விசிட் பண்ண போகிறேன். நான் வந்து சென்னையிலேருந்து கரெக்டாக தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் வந்தேன். அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஆக்ரா 3:30க்கு வந்தேன். அப்புறம் இங்கே கொஞ்ச நேரம் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இருந்தேன். மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்துட்டு இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிறேன். சார் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் என்ட்ரி டிக்கெட். ஓகே. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு டிக்கெட் கவுண்டர் வந்து முன்னாடி இருக்குது அப்படின்னாங்க. எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில, உள்ளே போய் பார்ப்போம், அப்போ தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம Insta360 X4 வந்து நார்த் இந்தியா வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு தெரில, பார்ப்போம். 5:30க்குலாம் இங்கே நல்லா விடிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், டைம் 5:30 தான் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டர் போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். அதுதான் டிக்கெட் கவுண்ட்ரு. இந்தியன்ஸுக்கு வந்து 250 பெர் ஹெட்டுக்கு. அப்புறம் வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து 1100. அது அப்புறம் அவங்களுக்கு கைடு எதுவும் வேணால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்தியன் விசிட்டருக்கு வந்து தனி லைன் இருக்குது, ஃபாரினருக்கு தனி லைன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் வந்து வெறும் அவுட்லுக் மட்டும் பார்த்துக்கலாம். தாஜ்மஹால் உள்ளே போய் பார்க்க முடியாதான். ஸோ 3 டைப் ஆஃப் கேட்டகரி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து கேமரா அலௌடு இல்லைன்ட்டாங்க. அதனால தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். அங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஸோ இதுதான் என்ட்ரி. இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே என்ட்ரி ஆகணும். சேஞ்ச் வச்சுடுங்க. அவங்க காலையில் சேஞ்ச் இல்லைன்னு சொன்னாங்க. இதான் டிக்கெட்டு, இதான் அந்த என்ட்ரி. உள்ளே பேக்லாம் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளேயும் கேமரா அலோடு இல்லை. நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். भैया
உள்ளே வந்து ரீச் ஆகிட்டேன். உள்ளே ரீச் ஆனது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டு. பேக் வந்து இங்கே அலௌடு இல்லைன்ட்டாங்க. பெரிய பேக் வச்சுருந்தேன், அலௌடு இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ஒரு சிஆர்பிஎஃப் தமிழ்காரர் இருந்தார், அவர் பேசி உள்ளே அலோவ் பண்ணிட்டார். அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். டைம் வந்து 5:45 கிட்ட ஆகுது. வியூ நல்லா இருக்குது. காலைல கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் உள்ளே போய் சன்ஷைன் ஆகிறத நம்ம பார்க்கலாம். குளிரும் நினச்சேன் காலையில், ஆனால் குளிரை எதுவும் செய்யலை. சூடாக தான் இருக்குது. உள்ளே சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் டைம் வரேன் தாஜ்மஹாலுக்குள்ளே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். मैंने खुद चाली करी है, खुद बनाया गाइड नहीं आया वो कहिए ஸோ நமக்கு பின்னாடி அங்கே தான் தாஜ்மஹால் இருக்குது. வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கேமராவும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ காலையில் வெயில் வந்து அந்த அளவுக்கு இல்லை. சூப்பர் மார்னிங் வியூவில் நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 28 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து ரெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் என்ன சோலோவாக வந்தது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. கூட ஒய்ஃபை கூப்பிட்டு வந்திருக்கலாம் போல், நல்லா பேசிட்டு டைம் பாஸ் ஆகிருக்கும். சன்ஷைன் பார்க்கலான்னு வந்து பார்த்தா அதாக்கா அங்கே தெரியுதா, அங்கே தான் சன்ஷைன் தெரியுது. ஆனால் மறைஞ்சிடுச்சு, மேகமாக இருக்குது, அதனால் சன்ஷைன் பார்க்க முடியல. சரி, நம்ம மீமோட வச்சு வீடியோ எடுப்போம். பேக்கில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ Insta360 X4 வந்து நம்ம மீமோட ஆப்ஷனை யூஸ் பண்ணி தாஜ்மஹாலுக்கு பின்னாடி அப்படியே இங்கே தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு. ஆனால் நடக்குது பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபுல் வியூ வந்து தெரியும், அதனால தான் மீமோட வச்சு எடுக்கிறேன். ஸோ தாஜ்மஹால் வந்து இப்போ இந்த பக்கம் இருக்குது, அதனால் மீமோட இப்படி வச்சு எடுக்கிறேன். நான் வந்து முன்னாடி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த வியூவில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக சுற்றுவோம். ஸோ சூரியன் தான் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியாக அங்கே பாருங்கள் வந்து வந்து மறைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்குது.
சன்ஷைனை பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு தெரியல. சரி, ஓகே, நம்ம வந்து தாஜ்மஹாலை சுற்றி பார்த்துட்டு போவோம். 250 ரூபா டிக்கெட் தான் எடுத்திருக்கேன். என்னால் உள்ளெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன். உள்ளே போனால் தான் தெரியும் எப்படி போகணும் எது போகணுன்னு தெரில. இந்த பாட்டில் வேறு தூக்கிட்டு வந்துட்டேன், ஃப்ளாஸ்க்கை. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. சின்ன ரோ பேக் வச்சுருந்தேன், அந்த ரோ பேக்கை மாட்டிட்டு வந்திருக்கலாம் போல். ஆனால் இந்த புல் இதெல்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மீமோட வச்சு நம்ம தாஜ்மஹாலை சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. திஸ் சைடு க்ளோஸ்ட். இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். போவோம் வாங்க. காலையிலே 6 o'clock தான் ஓப்பன்னு நெட்டில் போட்டுருச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clockலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காலையில் டைமில். ஆக்ரா வந்து ரொம்ப குளிரும் அப்படின்னு நினச்சேன். இது ஒருவேளை மான்சூன் டைம்னால குளிரில் நினைக்கிறேன். மேபி அந்த பனி காலத்தில் வந்திருந்தால் நல்லா குளிர்ந்துருக்கும். உங்களுக்கு தாஜ்மஹால் வியூ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே தண்ணி இருக்குது. பாட்டில் தேவையில்லாமல் எடுத்து வந்துட்டேன். அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சின்ன ரோ பேக் வச்சுருங்க. ரோ பேக்கை வந்து ஷோல்டரில் போட்டுடுங்க. பெரிய பேக் வந்து உள்ளே அலௌடு கிடையாது. அதுமாரி ஸ்நாக்ஸ் எதுவுமே அலௌடு கிடையாது. ஸோ 200 ரூபா டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே அலௌடு. இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ 50 ரூபா டிக்கெட் எடுத்தால் இது வந்து சுற்றி பார்த்துக்கலாம். 200 ரூபா டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு உள்ளே போய் நம்ம பார்க்க முடியும். மொத்தம் 3 மணி நேரம் டைம் போட்டிருக்காங்க. அதாவது ஸ்டார்ட் டைம்லேருந்து 3 hours நம்ம இருந்துக்கலாம். அதுக்கு மேலே போனால் ஃபைன் 100 rupees ஏதோ சொல்கிறாங்க. நமக்கு 3 மணி நேரம் இது ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரி, அது உள்ளே போகிற முன்னால் இந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்துருவோம். நல்லா இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. நம்ம அதுக்குள்ளே போகலாம். 200 rupees டிக்கெட். ஆனால் வெளில 250 வாங்கினாங்க, உள்ள 200 தான் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பித்தலாட்டமா என்னன்னு தெரியல. டிக்கெட் எடுத்துப்போம். மொத்தம் 3 hours தான் வேலிடிட்டி. எவ்வளோ நேரம் சீக்கிரம் சுற்ற முடியுமோ அவ்வளோ நேரம் சீக்கிரம் சுற்றிக்கலாம். மேபி சின்ன வயசில் வந்திருந்தால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய வயசுனால அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் வித்தியாசம் எதுவும் தெரியல. ஒரு பில்டிங்கை பார்க்குற மாதிரி தான் தெரியுது. உள்ளே வர்ற முன்னால் இந்த செருப்பு மாட்டுறதுக்கு ஒரு கவர் கொடுக்குறாங்க. அவர் கவர் கொடுத்த பிறகு தான் நம்ம வந்து உள்ளே வரணும் தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு. ஏன்னா இது ஒரு புனித ஸ்தலங்கிறதுனால நம்ம கால் அழுக்கு வந்து படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை கொடுக்குறாங்களாம். ஆன்லைனில் டிக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு QR கோடு ஸ்கேன் வரும். அந்த QR கோடு அங்கே காமிச்சு அங்கே ஸ்கேன் பண்ணி அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து ஆன்லைனில் எடுக்கல, ஆஃப்லைனில் தான் எடுத்தேன். அதனால் டிக்கெட்டை மட்டும் காமிச்சா அவங்க கிழிச்சு கொடுத்துட்டு அந்த துணியை வந்து காலில் மாட்டின பிறகு உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. சரி, உள்ளே போவோம். ஸோ நம்ம வந்து உள்ள ஸ்டெப்ஸ் ஏறுறோம். எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம்.
in Arabic. ஸோ நம்ம வந்து இப்போது தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் கரெக்டாக. இந்த என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே போகிறோம். உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். உள்ளே வந்து ஃபோட்டோ வந்து அலௌடு இல்லை. ஸோ உள்ளே போச்சில் நான் எடுக்கலை. உள்ளே வந்து இப்போ உள்ளேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த யமுனா நதிக்கரை. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். சரி, ஓகே. நம்ம சென்னை டு டெல்லி ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு ஆக்ராவை பார்த்து முடிச்சாச்சு. சைடு அலௌடு இல்லை போல். சைடு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிளேஸை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1100 ருபீஸ் என்னமோ வாங்குறாங்க. அவங்க கூட நம்ம கைடு எதுவும் கூப்பிட்டு போனால் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ். உள்ளே வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பெரிய பேக் இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. சின்ன பேக்னால் அலோவ் பண்ணிக்கிறாங்க. சாப்பிட்ற ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ட்ரைபாடு முக்கியமாக ட்ரைபாடு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி ஸ்டிக் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம். செல்ஃபி ஸ்டிக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ட்ரைபாடு மட்டும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. பெரிய லக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கா வெளியே கொடுத்துடணும். உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே நம்ம பையா ஒரு ஆள் வந்து என்ன மைண்ட் டைவர்ட் பண்ணி பேக் வைக்கிறதுக்கு 40 ருபீஸ் 50 ருபீஸ் சொன்னார். ஆனால் உள்ளே வந்து எனக்கு ஆர்மி ஆஃபீஸர் ஒரு ஆள் தமிழ்காரர் இருந்தார். நான் போட்டிருக்க டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரன்னர்ஸு. ஸோ அதை பார்த்துட்டு மதராஸாக கேட்டவுடனே அப்புறம் தமிழில் பேச ஆரம்பிச்சார். அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் வந்து பேக் வந்து உள்ளே ஃப்ரீ லக்கேஜில் நான் வச்சுட்டு வந்தேன். அதுக்கு காஸ்ட்டு கிடையாது. ஆனால் சின்ன பேக்காக இருந்தால் அங்கே நம்ம வச்சுக்கலாம். காசு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரிப்பு தனியாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சென்னையிலேருந்து ஆக்ரா வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெல்லி போடாமல் டேரெக்டாக ஆக்ராவே போட்டுட்டு அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் என்னமோ தான் இருந்துச்சு. ஆட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு 100 ருபீஸ் கேட்டாங்க தெரியாத ஆளுன்னு. நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு 50 ருபீஸ் சொன்னாங்க. அப்புறம் 40 ருபீஸ் நான் 40 ருபீஸ் சொன்னேன். 40 ருபீஸ் ஓகேனாங்க. அப்புறம் இறங்கும் போது நானே 50 ருபீஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி பார்கெயின் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மளை பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆளை பார்த்து டிக்கெட் ரேட்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட உடனே ஓகே சொல்லாமல் கொஞ்சம் பார்கெயின் பண்ணிங்கன்னா அவங்க அங்கே வாங்குகிற ப்ரைஸை வந்து உங்கள்கிட்ட கரெக்டாக வாங்குவாங்க. நம்ம வந்து பட்ஜெட் ட்ரிப்புனால தான் நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த தாஜ்மஹால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நினச்சி வந்தேன். ஆனால் பார்க்க வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது தனிப்பட்ட முறையில். இதுக்காக நான் வந்து தாஜ்மஹாலை வந்து நான் எதுவும் சொல்கிறேன் அப்படின்னு தப்பாக நினைக்க வேண்டாம். ஆனால் இங்கே இருக்கிற இடத்த வந்து நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டு பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. மக்கள் வர்றாங்க. ஆனால் இது சுற்றி இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹோட்டல் வசதி எதுவுமே இல்லை. ஹோட்டல் வசதினா எல்லா ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. நார்மல் ஹோட்டல் அந்த மாதிரிலாம் நான் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வெளியே போயிட்டு வந்தேன். நம்ம வந்து பட்ஜெட் ட்ரிப்பு வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாமே கேரி பண்ணிவிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். திங்ஸ் மீன்ஸ் ஃபுட் ஐட்டம் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு காஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் ஆகும். எக்ஸ்பென்ஸ் ஆகிற இருக்கிற மாதிரி ஹோட்டல்லாம் நிறையா வெளியே இருக்குங்க. தாஜ்மஹாலுக்கு வரணும், சென்னையிலேருந்து தாஜ்மஹாலுக்கு வரணுன்னா உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தாஜ்மஹாலை சுற்றி பார்த்தாச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரித்வார் போயிட்டு அப்புறம் கேதார்நாத். அதுதான் என்னோடய பிளானு. நான் கேதார்நாத் போகிறது பிளானுக்கு தான் வந்திருந்தேன். ஆனால் சரி அப்படியே டெல்லி வந்தோடனே டெல்லியில் ஒரு நாள் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போவோம், நம்ம அப்படியே ஆக்ராலாம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருக்குங்க.
சரி ஓகே, இதோட நான் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் நியூ டெல்லி போயிட்டு, நியூ டெல்லியிலேருந்து அங்கே சோர் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டு போயிட்டு அங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நிசாமுதீனில் வந்து நைட்டு 11:50க்கு வந்து ஹரித்வாருக்கு ட்ரெயின் இருக்குது. அதை பிடிச்சி ஹரித்வார் போகணும். ஹரித்வார்லேருந்து மறுபடியும் கேதார்நாத் போகணுங்க. அதான் என்னோடய அடுத்தடுத்த ட்ரிப்புக்கான பிளானு. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்கிறத வந்து கண்டினியூவாக பார்ப்பீங்க. மறக்காமல் என்னோடய சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நான் இப்போ தான் vlog வந்து ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.